வெல்கம் டு கெம் அகாடமி. நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிபிகேஷன் இப்போ வந்திருக்கு. இதுல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து டோட்டலா 1996 வேகன்சி இருக்குது. இந்த எக்ஸாம் இன்னையில இருந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 12 கொடுத்திருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 28. எக்ஸாம் ஃபீஸ் வந்து 600 ரூபீஸ். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகரிக்கு 300 ரூபீஸ். இப்போ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு 217 வேகன்சி இருக்கு. அதுல பேக்லாக் வேகன்சி 6, கரண்ட் வேகன்சி 211, டோட்டலா 217 வேகன்சி இருக்கு. இப்போ இந்த கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ரெண்டு கேட்டகரியா நடக்கும். பார்ட் ஏ வந்து தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் 30 கொஸ்டின் 50 மார்க், ½ an hour எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி பார்ட் பி சப்ஜெக்ட் அதுல 150 கொஸ்டின் 150 மார்க், இது 3 hours நடக்கும். இந்த 150 மார்க்ல 110 மார்க்ஸ்க்கு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இருக்கும், 30 மார்க்குக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி இருக்கும், 10 மார்க்கு ஜிகே இருக்கும். டோட்டலா 150 மார்க்ஸ். பார்ட் பி மட்டும் தான் கட் ஆஃப்க்கு எடுத்துக்கிடுவாங்க. பார்ட் ஏங்கிறது ஒன்லி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். அப்போ இதுல மேஜரா பார்ட் பில இருக்கிறது கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் தான். 110 மார்க். இந்த 110 மார்க் நம்ம டார்கெட் பண்ணணும். இந்த 110 மார்க்ஸ்ல 100 மார்க்ஸ் வாங்கினாலே நமக்கு 217 போஸ்ட்ல நமக்கு ஒரு போஸ்ட் நமக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ டோட்டலா 2 மந்த் தான் அப்ராக்சிமேட்டா இருக்கு. அந்த 2 மந்த்ல நம்மளால இந்த 100 மார்க்ஸ் வாங்க முடியுமானா முடியும். அப்ப இந்த 100 மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா 1 வீக் 7 டேஸ்ல நம்ம 1 யூனிட் முடிக்கணும். அப்படி முடிச்சா மட்டும் தான் நம்ம 10 யூனிட்டை கவர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு யூனிட் கவர் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம வீக்கெண்டா ஒரு டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுவோம் சண்டே. ஸோ சண்டே டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கம்மிங் சண்டே ஜூலை 13 யூனிட் 1 டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். அதுல 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு பிரைஸ் வந்து 50 ரூபீஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் சண்டே அது ஜூலை 20ல யூனிட் 2 டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஜூலை 27 யூனிட் 3 டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஆகஸ்ட் 3 சண்டே யூனிட் டெஸ்ட் 4 இருக்கும். அதே மாதிரி யூனிட் டெஸ்ட் 5 வந்து ஆகஸ்ட் 10, யூனிட் டெஸ்ட் வந்து 6 வந்து ஆகஸ்ட் 17. எல்லா யூனிட் டெஸ்ட்டுமே சண்டே நம்ம கண்டக்ட் பண்றோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இடையில 7 டேஸ் இருக்கு. அந்த 7 டேஸ்ல நம்ம 6 டேஸ் வந்து நம்ம படிச்சு முடிச்சிருக்கணும். ரிமைனிங் லாஸ்ட் டேஸ் வந்து நம்ம டெஸ்ட் மூலமா ரீகால் பண்ணுவோம். இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 50 ரூபீஸ். அடுத்தது யூனிட் 7 ஆகஸ்ட் 24, யூனிட் 8 வந்து ஆகஸ்ட் 31, யூனிட் 9 வந்து செப்டம்பர் 7, யூனிட் 10 வந்து செப்டம்பர் 14. செப்டம்பர் 14ஓட யூனிட் டெஸ்ட் 10 முடியும். இந்த ஃபுல் டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குன்னா இந்த ஃபுல் டெஸ்ட் சீரிஸோட பிரைஸ் வந்து 500 ரூபீஸ். இதுல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 10 யூனிட் டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட்டா கண்டக்ட் பண்ண பிறகு செப்டம்பர் 21 சண்டே ஃபுல் யூனிட் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ஃப்ரீயா கண்டக்ட் பண்றோம். இந்த ஃபுல் டெஸ்ட்லயுமே உங்களால ஹை மார்க் 45 மார்க் மேல உங்களால வாங்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா 110 மார்க்குக்கு நீங்க 100 மார்க் மேல ஸ்கோர் பண்ண முடியும். அந்த போஸ்ட் உங்களுக்கானது தான் அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்க இப்பதான் பிஜிடிஆர்பி படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா 2 மாசத்துல உங்களால இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். இது 100% நீங்க கான்ஃபிடண்டா இருக்கலாம். So all the best for your examination. Thank you.